உங்கள் எல்லோரையும் இன்று ஷைமாஸ் குசினுக்கு சிக்கன் பிரியாணி ரெசிபியுடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சுவையான பிரியாணி செய்வதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சிக்கன், மஞ்சள், கருவேப்பிலை, உப்பு, கருவா, கடுகு, சீரகம், ஏலக்காய், பிரியாணி பவுடர் அண்ட் கொஞ்சம் தூள் சேர்த்து வச்சிருக்கிறேன். சாப்ட் ஆனியன், உள்ளி, பச்சை மிளகாய், சாப்ட் டொமேட்டோஸ் அண்ட் சாப்ட் கொரியாண்டர். முதல்ல நாங்கள் இந்த ஸ்பைசஸை போட்டு தாளித்து போட்டு அதுக்குள்ள சாப்ட் ஆனியனையும் பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா தாளிப்போம். இந்த முதல்ல ஸ்பைசஸை தாளிக்க ஒரு 2 minutes தாளித்து போட்டு அதுக்குள்ள சாப்ட் ஆனியன், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறோம். பிறகு அது கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes வெந்த பிறகு சாப்ட் டொமேட்டோஸை போட்டு ஃபுல்லாக தாளிக்கிறோம். தாளித்து முடிய ஒரு 3 minutesக்கு பிறகு அந்த சிக்கன் அண்ட் மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு அதுக்குள்ளே நல்லா குக் பண்ணுறோம். எப்பவுமே முதல் நீங்கள் ஒரு 5 minutesக்கு கிட்ட அந்த சிக்கனை வதங்க விட்டுட்டு பிறகு அதுக்குள்ள தேவையான அளவு வாட்டரை போட்டு ஒரு அந்த ஸ்பைசஸையும் போட்டு, அதாவது பிரியாணி தூளையும் சேர்த்து கலந்து நல்லா குழம்பு மாதிரி ஒரு கிரேவியாக இந்த சிக்கனை முதல்ல குக் பண்ணி எடுக்க வேணும். இந்த பிரியாணி செய்வதற்கு டோட்டலாக ஒரு 20 to 30 minutes எடுக்கும். இப்போ இந்த பிரியாணி செய்வதற்கு தேவையான வெஜிடபிளை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி என்று பார்ப்பேன். பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கேரட், காலிஃப்ளவர், மஷ்ரூம், ப்ரோக்கலி அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன். முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி ஒரு கண்டெய்னருக்கு போட்டுட்டு பிறகு எல்லா வெஜிடபிளையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மூடி வையுங்க. இதுக்குள்ளே ஸ்ப்ரிங் ஆனியனை தவிர்த்து எல்லா வெஜிடபிளையும் போட்டு ஒரு பக்கத்தில் வச்சா அது தன் பாட்டில் குக் பண்ணப்படும். இந்த டெக்னிக்கு இஸ் கால்ட் பிளான்ச்சிங். ஏன்னு சொன்னால், இப்போ அவிச்சிங்கள்னு சொன்னால் அதுக்குள்ளே போட்டால் மஷியாக வரும். அதே நேரம் இந்த சிக்கன் கறிக்குள்ளே நீங்கள் கொரியாண்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது பாருங்க, நல்ல கிரேவியாக வத்தி வந்திருக்கா. பிறகு அதுக்குள்ள லீக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது மிக்ஸ் பண்ணின பிறகு இதெல்லாம் ஒரு 2 minutesல மிக்ஸ் பண்ணி ஆகலும் அவிய வச்சிங்களா மஷியாக வந்துடும். பிறகு பிளான்ச் பண்ண வச்ச வெஜிடபிள்ஸை வடித்து போட்டு அதை எடுத்து அந்த கறிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இட்ஸ் ஓன்லி 2 to 3 minutes மிக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு கடைசியாக தான் மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ எல்லாம் நீங்கள் பிரியாணி சாப்பிடக்க உங்களோட வெஜிடபிள் அளவாக அவிஞ்சு சாப்பிட டேஸ்டாக இருக்கும். இப்போ நாங்கள் ரைஸுக்குள்ளே இந்த கறியை கலக்க போகிறோம். உங்களோட கண்டெய்னர் பெருசாக இருந்தால் நீங்கள் கறிக்குள்ளே ரைஸை போட்டு கலந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பிரியாணி இந்த கறியையும் ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணினா biryani is now ready to serve. If you like this recipe, please give it a like and leave a comment, subscribe, and also press the subscribe button to see more exciting tasty recipes. Thank you for watching.